6ஆம் வகுப்பு முதல் பருவம் அலகு 1 அளவீடுகள் பத்தி பார்க்க போறோம் சில்ட்ரன். இதுல நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து பன்னாட்டு அலகு முறை, எஸ்ஏ முறையில் எப்படி அலகுகள் பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான குறிகளும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது கற்றல் நோக்கங்கள். இந்த பாடத்தை படிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ அளவீடுகளின் அவசியம் பற்றி புரிந்து கொள்ளுதல் நமக்கு கண்டிப்பா தேவை. ஒரு கடைக்கு போகணும்னா கூட அளவு எவ்வளோ, ஒரு கடைக்கு போய் ஒரு பால் வாங்கணும் இல்ல ஒரு பூ வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு எவ்வளவு அளவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவற்றை எப்படி வந்து அதை டிஃபைன் பண்றது, இயற்பியல் அளவுகள் சிலவற்றை அவற்றின் அலகுகள் மற்றும் துணை அலகுகள் போன்று எப்படி மதிப்பிடுதல், இயற்பியல் அளவுகளை அதோடைய யூனிட்ஸ் அதோடைய துணை அலகுகள் கொண்டு எப்படி வந்து அதை வந்து நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். சுழிப்பிழை மற்றும் இடமாறும் தோற்ற பிழையை கண்டறிதல். நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணும் போது கண்டிப்பா வந்து அங்க ஏதாவது ஒரு எரர் இருக்கும். சரிங்களா? பார்க்கும்போது மெஷர் பண்ணும்போது என்ன எரர் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அன்றாடம் பயன்படுத்தும் அளவிடும் கருவிகளின் மாதிரிகளை உருவாக்குதல், அலகுகளை மாற்றுவதன் அடிப்படையில் கணக்குகளை இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனுடைய கற்றல் நோக்கங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உன்னுடைய சகோதரன் உனது உயரம் எவ்வளவு என்று கேட்கிறான், அதை எவ்வாறு அளந்து கூறுவாய்? சரியா? உன்னோட உயரம் எவ்வளவு அப்படின்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? யாராவது சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம உயரம் எவ்வளவு அப்படின்றதுக்கு நம்ம சென்டிமீட்டர்ஸ்ல சொல்லுவோம். 154, 145 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அங்க அலகு என்ன அப்படின்னு நம்ம பயன்படுத்துற அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்டிமீட்டர். உன் நண்பர்களில் சிலர் கபடி விளையாட முடிவு செய்கின்றனர். கபடி விளையாடுவதற்கான எல்லை கோடுகளை எவ்வாறு அளந்து வருவாய்? சோ நம்ம ஏதாவது ஒரு கேம் விளையாடணும்னா அதுக்கு நம்ம முதல்ல வந்து அதுக்கு ஒரு பார்டர் லைன்ஸ் நம்ம போடுவோம் இல்லைங்களா? எதுவா இருந்தாலும் சரி, ஒரு வாலிபாலா இருந்தாலும் கபடி அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கோட்டுக்குள்ளதான் நம்ம விளையாடுவோம். சோ அதோடைய அளவு எப்படி நம்ம வரைவோம்? சரிங்களா? அது எந்த அளவுல நம்ம வந்து வரைவோம் அப்படின்னு கேக்குறாங்க. உன்னுடைய அப்பாவிடம் ஒரு பையை கொடுத்து உருளைக்கிழங்கு வாங்கி வர சொல்கிறார். நீ எவ்வாறு கடைக்காரரிடம் கேட்பாய்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்பா வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பேக கொடுத்து கடையில போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வா. என்னன்னு போய் கடைக்காரர்கிட்ட கேட்பீங்க? 1/2 kg, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? உன் அம்மா தினமும் பால்காரரிடம் பால் வாங்குகிறார். தினமும் எவ்வளவோ பால் வாங்குகிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அம்மா வந்து எவ்வளவு பால் வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, உன் வீட்டில இருந்து நீ பள்ளிக்கு செல்ல ஆகும் நேரம் எவ்வளவு நேரம் ஆகும்? டைம் அப்படின்னு மெஷர் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 15 minutes ஆகும்னு சொல்லி, இல்லாட்டி 1/2 hour ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து மணி, அரை மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் அப்படின்னா இந்த காலத்துடைய அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். மண்ணெண்ணெய் விற்பனை செய்பவர் அதனை எவ்வாறு அளந்து விளைவிக்கிறார்? மேற்கண்ட செயல்களை செய்வதற்கு அளவீடுகளை பற்றி. சோ மண்ணெண்ணெய் விற்கிறவங்க 6 லிட்டர், 5 லிட்டர், 10 லிட்டர் அப்படின்னு விற்பாங்க. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த செயலை செய்வதற்கு அளவீடுகளை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். சரிங்களா? அளவீடு என்பது எண், மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டுள்ளது. அளவுகளை அளவிடுவதற்கு நமக்கு அளவிடும் கருவிகள் தேவை. உனக்கு தெரிந்த அளவிடும் கருவிகள் யாவை? மேற்கூறப்பட்ட செயல்களை செய்வதற்கு எத்தகைய கருவிகளை பயன்படுத்துவாய்? நமக்கு நிறைய அளவிடும் கருவிகள் தெரியும். என்னெல்லாம் நம்மளே யோசிச்சு பார்த்தா நம்ம சொல்லலாம். நாம் ஏற்கனவே எடை, கிலோகிராம், லிட்டர், மில்லிலிட்டர், கிலோமீட்டர், நீளம், தொலைவு போன்ற சொற்களை கேள்விப்படும். இது எல்லாமே நம்ம லைஃப்ல வந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொற்கள் தான். இந்த பாடத்துல நீளம், எடை, பருமன் மற்றும் காலம் போன்ற குறித்தும் அவற்றை அளவிடுவதன் அவசியம் குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நீளம்னா என்ன? முதல்ல நீளம்னா என்ன? இங்கிலீஷ்ல லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். 2 புள்ளிக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நீளம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு புத்தகத்தின் இரு விளிம்புகளுக்கு இடைப்பட்ட தூரமாகவோ அல்லது ஒரு கால்பந்து விளையாட்டு திடலின் இரு மூலைகளுக்கு இடைப்பட்ட தூரமாகவோ அல்லது ஒரு புத்தகத்துல 2 விளிம்புகளுக்கு இடைப்பட்ட தூரமா கூட இருக்கலாம். இல்லாட்டி ஒரு கால்பந்து விளையாட்டு திடலுடைய 2 மூலைக்கு இடைப்பட்ட தூரமாகவும் இருக்கலாம். அல்லது உனது வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த பிக்சர்ல பாருங்க. அளவு நாடா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைவினை அளத்த நம்ம வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைவினை அளத்தறிய பயன்படுகிறது. இந்த அளவு நாடா எல்லாரும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க.
அடுத்து தராசு. தராசு கடையில வந்து மெஷர் பண்றதுக்காக தராசு பயன்படுத்துவாங்க. காய்கறி விற்கிறவங்க முதல் கொண்டு வேற காய்கறி விற்கிறவங்க, ஃப்ரூட்ஸ் விற்கிறவங்க எல்லாமே 1/2 கிலோ 1 கிலோ 1/4 கிலோ அளக்கிறதுக்கு இந்த தராசு பயன்படுகிறது. இது வந்து நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது கிடையாது இப்போ. சரிங்களா? மீட்டர் அளவுகோல் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மீட்டர் அளவுகோல். நிறுத்து கடிகாரம். சரிங்களா? ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக கணக்கிடுகிறது. ஸ்டாப் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை நேரத்துல வந்து நீங்க வந்து ஓடி இருக்கீங்க ரன்னிங் ரேஸ், இந்த டைம் கரெக்டா செகண்ட்ஸ் முதல் கொண்டு நமக்கு சொல்லும். ஓகேங்களா? இதெல்லாமே அளவீடுகள்ல வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நீளத்தின் அலகுதான் நமக்கு மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதன் குறியீடு மீ, எம் அப்படின்னு என குறிக்கப்படுகிறது. சிறிய அளவீடுகள் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டரிலும், கட்டிடத்தின் உயரம், விளம்பர பலகையின் நீளம் மற்றும் மின்விளக்கு கம்பத்தின் உயரம் போன்ற பெரிய அளவுகள் மீட்டரிலும் அளவிடப்படுகின்றன. சின்ன சின்ன மெஷர்மெண்ட் சென்டிமீட்டர்ல எடுப்போம், பெரிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து மீட்டர்ல எடுப்போம். 2 நகரங்கள் அல்லது கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய தொலைவு, 2 நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இருக்கக்கூடிய தொலைவு வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிலோமீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? நீளத்தின் அலகுகளை நாம் தெரிந்து கொள்வோம். 1 சென்டிமீட்டர் அப்படின்னா என்னது? 10 மில்லிமீட்டருக்கு சமம். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமம். 1 கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமம். சிந்திக்க, 1 கிலோமீட்டரை சென்டிமீட்டரில் கூற முடியுமா? 1 கிலோமீட்டரை வந்து சென்டிமீட்டர்ல உங்களால சொல்ல முடியுமா? 1 கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர். சரிங்களா? இப்போ 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். சோ இங்க பாத்தீங்கன்னா 1000 × 100 பெருக்குனா நமக்கு விடை கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது நாம் ஒரு பென்சிலின் நீளத்தை அளவிடுவோம். ஒரு அளவுகோலை எடுத்துக்கொள்க. அளவுகோலில் தெளிவான பிரிவுகளில் ஒரு அளவுகோல் எடுத்துக்கிறோம். அதுல 15 வரைக்கும் கரெக்டா மார்க் பண்ணிருப்பாங்க. சின்ன அளவுகோல், பெரிய அளவுகோல் வந்து 30 வரைக்கும் இருக்கும். சரியா? அளவுகோல்ல இரு எண்களுக்கு இடைப்பட்ட, அதாவது உதாரணமாக 1 மற்றும் 2 இடையே உள்ள தொலைவு. 1க்கும் 2க்கும் இருக்கக்கூடிய அந்த அளவு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல குறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 1 மற்றும் 2 எண்களுக்கு இடையே ஒரு சிறிய கோடுகள் இருப்பதை கவனிக்க. 9 கோடுகள் இருக்கும். இது ஒரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 1 மில்லிமீட்டர் ஆகும். இது பாத்தீங்கன்னா அதுல இருக்க சின்ன கோடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன கோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அளவு பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மில்லிமீட்டர் என்று எழுதப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேப் வச்சு, ஒரு அளவு நாடா வச்சு அந்த டேபிளுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடையில போனோம்னா நமக்கு ஒரு கிளாத் வாங்க போறோம். ஒரு துணி வாங்கும் போது கடைக்காரர் கேட்கிறாரு, எவ்வளவு வேணும் உங்களுக்கு? 90 சென்டிமீட்டரா, 1 மீட்டரா, 1.5 மீட்டரா, இல்ல 2 மீட்டரா அப்படின்னு கேட்டுதான் நம்ம வந்து நமக்கு துணி கொடுப்பாங்க. இங்க ஒரு செயல்பாடு கொடுத்திருக்காங்க. 5 மாணவர்கள் கொண்ட ஒரு பொருளை உருவாக்கணும். அதில் உள்ள ஒருவரின் உயரத்தை மற்ற 4 பேர் சான், அழகு, முழம் என்ற அளவு முறையில் அளவிடவும். உங்களுக்கு அளவீடுகளை ஒப்பிட்டு பார்க்கவும் நீங்கள் கண்டறிவது ஏன் என்ன? எவ்வளவு ஜான், முழம் அப்படின்னு, முழம்னா கையால அளக்கிறது. சரிங்களா? இப்பொழுது நீங்கள் அனைவரும் சுவரின் அருகில் நின்று கொண்டு உங்கள் உயரத்தை குறிக்கவும். நம்மளுடைய செவரு பக்கத்துல போய் நின்றுட்டு நம்மளோட உயரத்தை மார்க் பண்ணிட்டு ஒரு அளவுகோல் வச்சு நம்ம அதை மெஷர் பண்ணும்போது நம்ம எவ்வளவு சென்டிமீட்டர்ல நம்ம உயரம் இருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மேற்கூறப்பட்ட செயல்பாட்டிலிருந்து உன்னுடைய அளவீடானது உனது நண்பர்களின் அளவீட்டிலிருந்து மாறுபடுகிறது என்பதை காண முடியும். இதே போலவே வெவ்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படும் அளவீடுகளும் வேறுபட்டிருந்தன. சோ நம்ம ஜானாலையும் முழமாலையும் சென்டிமீட்டராலையும் நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணலாம். இத்தனை முழம் தான் இருக்கு, இத்தனை ஜான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாடும், சரிங்களா, ஒவ்வொரு நாடும் வேற வேற அளவீட்டு முறையை பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளிப்பதற்கு பொதுவான அளவுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த முறையானது பன்னாட்டு அலகுமுறை அல்லது எஸ்ஐ அலகுமுறை எனப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஐ அலகு, நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம்.
காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர், பருமனின் அலகு மீட்டர் கியூப். சோ முன்னொட்டுகள்